வெல்கம் டு தமிழ் பட்டாளம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A குரூப் 4க்கான தமிழ் கிளாஸஸ் தான் பார்க்க போறோம். அதுல எனக்கு என்ன அப்படின்னா யூனிட் 2ல நம்மளுக்கு சொல்லகராதி அதுல 15 கேள்விகள் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்காங்க. அதுல இன்னைக்கு பார்க்க போறது என்ன அப்படின்னா ஒரு பொருள் பன்மொழி. ஒரு பொருள் பன்மொழி, அதாவது ஒரு பொருள் பல மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு பல பொருள் தரும் இல்லையா, அதுதான் என்ன பண்ண போறோம் இன்னைக்கு பார்க்கலாம். ஒரு பொருள் பன்மொழி இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரியும். ஒரே பொருள் தான் என்ன ஆகும் அப்படின்னா பொருள் வேற வேற மாதிரி இருக்கும். ஒரு பொருள் மேல் பல சொற்கள் தொடர்ந்து வருவது, ஒரு பொருள் மேல் பல சொற்கள் தொடர்ந்து வருவது, அதுதான் என்னன்னு சொல்றாங்க ஒரு பொருள் பன்மொழி. நம்மளுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தா என்ன ஆயிடும் அப்படின்னா புரிஞ்சிடும். மீ மிசை ஞாயிறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீ மிசை, மீனாலும் மேலதான், மிசைனாலும் மேல்தான். சோ மீ மிசை ஞாயிறு அப்படி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உயர்ந்தோங்கு பெருவரை அப்படின்னு, வரைனா என்னது மழை. உயர்ந்து ஓங்கி ரெண்டுமே ஒரே பொருள் தரக்கூடியதுதான். அததான் இங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு பொருள் மேல் பல சொற்கள் தொடர்ந்து வரக்கூடியதுதான் என்னன்னு சொல்லியிருக்காங்க ஒரு பொருள் பன்மொழி அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. இந்த ஒரு பொருள் பன்மொழி அப்படிங்கிறது பொருள் வேறுபாடின்றி ஒரு பொருளை குறித்து வரக்கூடிய பல சொற்கள், ஒரு பொருள் பல சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க குறிப்பிட்டிருக்காங்க. இதுல இவங்க இதையதான் கொடுத்திருக்காங்க பாருங்க. நிவந்தோங்கு பெருமலை, நிவந்தோங்கு பெருமலை அப்படின்னு இதை சொல்றாங்க. துருக்கல் மீ விசை உருகல் அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன பண்ணிருக்காங்க குறிப்பிட்டிருக்காங்க. இந்த மலை இங்க கொடுத்திருந்தாங்க இல்லையா, மீ விசை ஞாயிறு அப்படிங்கிறதையும் உயர்ந்தோங்கு பெருவரை அப்படிங்கிறது தான் இவங்க என்ன பண்ணிருக்காங்க ஒரே பொருளை தரக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பொருள் பன்மொழியில நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. ஒரு பொருள் பன்மொழியில மீ மிசை ஞாயிறு, இதில் மீ என்றாலும் மிசை என்றாலும் மேல் அப்படின்னு தான் ஒரு பொருள் கொடுக்குது. இதுதான் ஒரு பொருளை குறிக்கும் பல சொற்கள், ஒரு பொருள் பல சொல் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி புனின்றிலங்கன்று, புனின்றிலங்கன்று அப்படி சொல்லியிருக்காங்க. புனிற்றிலங்கன்று அப்படிங்கிறது இந்த புனிறு இளம், இது ரெண்டுமே என்னது ஒரே பொருள் தான், இளமையை தான் குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த புனிறு அப்படிங்கிறதுனாலும் இளம்னாலும் ஒரு பொருளை குறிக்கக்கூடிய பல சொற்கள் அப்படின்னாலும் என்ன சொல்றாங்க, இதுதான் ஒரு பொருள் பன்மொழி. அதாவது மீ மிசை சொல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க குறிப்பிட்டிருக்காங்க. ஒரு பொருளை குறிக்கக்கூடிய பல சொற்கள் வருவதற்கு காரணம் இல்லையாயினும் சிறந்து நிற்பதால் இது மரபு வலுவுல இருந்து நீக்கப்படாது. ஏன்னா இது வலு அமைதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தப்புன்னு நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்லிட முடியாது. இது வந்திருக்கனாலையும் என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஒரு பொருட்பன்மொழி அப்படிங்கிறது என்னது சிறப்பின் வழா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வலுன்னு சொல்ல முடியாது, இது ஒரு வலு அமைதியா என்ன ஆகுது பார்க்கப்படுது. இப்ப இந்த களிறு, யானை, களிறு, பிடி, ஒருத்தல் இதெல்லாமே ஒரே இதைதான் குறிக்கக்கூடியது. என்னது யானை தான். யானைனா ஆணை, அதாவது யானை அப்படிங்கிற ஒரு விலங்கையும் சொல்றாங்க. களிறுனால என்ன சொல்றாங்க, ஆண் யானை. பிடின்றது பெண் யானை. ஒருத்தல் அப்படிங்கிறது ஆண் யானை. சோ எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா ஒரே பொருள். 4 சொல்லுமே எதை குறிக்குது, யானையை குறிக்குது. அதனாலதான் என்னன்னு சொல்லியிருக்காங்க ஒரு பொருள் தான். நிறைய சொற்கள் இதுல வந்திருக்கு. யானை தான் இதுவே களிறுன்னு சொல்றாங்க, பிடின்னு சொல்றாங்க, ஒருத்தல்னு குறிப்பிடுறாங்க. எல்லாமே யானையை குறிக்கக்கூடியதா பார்க்கப்படுது. மேகம், மேகம் என்னன்னு சொல்றாங்க, கொண்டல், கார், முகில் இதெல்லாமே மேகம் தான். மேகத்துக்கு இந்த பொருள்லாம் இருக்கு. இதே கொண்டல்னாலும் நம்ம மேகம்னு தான் சொல்லுவோம், கார் அப்படின்னாலும் மேகம் தான், முகில்னாலும் மேகம் தான். வண்டு, அரி, கரும்பு, மதுரகம் அப்படின்னா வண்டு. வாசனை, சுகந்தம், நாற்றம், விரை, மனம் எல்லாமே வாசனை. தொழில், ஊழியம், பணி, வேலை, என்னது தொழில். சத்தியம், ஆணை, சபதம், சூழ், பிரமாணம், உண்மை, உண்மை, சத்தியம். சபதம் சத்தியம், பிரமாணம் சத்தியம் தான். சிங்கம், அரி, ஆழி அப்படின்னா சிங்கம். கேசரி, கோளரி, சீயம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க சிங்கத்தை சொல்றாங்க. சொல், கிளவி, கூற்று, கூற்றுனாலும் சொல்தான். மொழி, வாக்கு எல்லாமே சொல்ல குறிக்கக்கூடியது. தேன் மது. நரவு, நரவுனா தேன். தேரல்,
கல் அப்படிங்கிறது தேன் தான். குழந்தை சிசு, சேய், பிள்ளை, குழவி. குழந்தைய சொல்றாங்க. குழவினா என்னது? குழந்தை. வண்ணம் சாயல், நிறம், வர்ணம் அப்படின்னா வண்ணம். நீதி தர்மம், நடு, நியாயம், நெறி அப்படின்னா நீதி வழங்குறது. நூல் ஏடு, பணுவல், புத்தகம்னாலும் நூல் தான், பொத்தகம்னாலும் நூல் தான், ஏடுனாலும் நூல் தான். குற்றம் தவறு, பிழை, களங்கம், தப்பு, மாசு, காடு. தடாகம் ஏரி. தடாகம்னா என்னது? ஏரி, குளம், பொய்கை, பாவி அப்படின்னாலும் என்னது? குளம் தான். கயம் அப்படிங்கிறது குளம், தடாகம். அத்திப்பொழுது அந்தி சாயக்கூடிய பொழுது, சாய் பொழுது அதாவது சாயங்காலம் சொல்றாங்க. மாலை செக்கல் சொல்றாங்க. அத்திப்பொழுது செக்கல். உதயம் வைகரை, காலை பொழுது, புலர் அதாவது விடியல். புலர்னா விடியல், உதயம். விடியல் தோற்றம். குதிரை. குதிரைக்கு என்ன பேர் இருக்குது? பரி சொல்லுவோம். அசுவம் அப்படின்னு சொல்றாங்க. புரவி அயம். இதெல்லாமே குதிரையை சொல்றாங்க. அயம், அசுவம். தாமரை கமலம், முளரி தாமரை. அம்புயம் அப்படின்னாலும் என்னது? தாமரை தான். நம்மளுக்கு ஸ்கூல் புக்லயுமே என்ன பண்ணிருப்பாங்க? கொடுத்திருப்பாங்க. காடு அப்படிங்கிறதுக்கு நிறைய சொற்கள் வந்து கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி யானைக்கும் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா நிறைய சொற்கள் வந்து நம்மளுக்கு பொருள் வந்து இருக்கும். ஒரே பொருளை குறிக்கக்கூடியது. அது எல்லாமே வந்து யானையை தான் குறிக்கும். அதே மாதிரி காடு வந்து என்ன பண்ணிருப்பாங்க? அதுக்கும் கொடுத்திருப்பாங்க. ஸ்கூல் புக்ல இருக்கிறதையும் என்ன பண்ணிக்கணும்? படிக்கணும். நம்ம இப்போ அவுட் சோர்ஸ் பார்த்துட்டு இருக்கனால ஸோ இதுவும் பாருங்க. அப்புறம் ஸ்கூல் புக்குரியதும் நம்ம படிச்சுக்கலாம். நித்திரை உறக்கம், துயில், அனந்தல் அப்படின்னா நித்திரை. இந்த மாதிரி சயனம் அப்படின்னா நித்திரை தான். வயல். வயல்னா என்னன்னு சொல்லுவாங்க? பலனம், செய், கழனி, புலனம். வயல்ங்கிறது என்னது? புலனம் சொல்லுவோம், பழனம் சொல்லுவோம், செய், கழனி இதெல்லாமே வயல் தான். குடித்தல் அருந்துதல், பருகுதல், சுவைத்தல். ஞானம் அறிவு, ஆற்றல், விவேகம், புத்தி, வித்தை, ஞானம். ஒளி குண்டுலி வருது பாருங்க. ஒளி அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் சத்தம், ஓசை. இப்ப இன்னொன்னு என்னது? அரவம், தொனி அப்படின்னாலும் ஒளிதான். உடல் சரீரம், உடம்பு, மெய், மேனி இதெல்லாமே உடல். அபாயம் ஆபத்து, இடர், இடையூறு இதெல்லாமே அபாயம். காடு அப்படிங்கிறதுக்கு அடவி, கானகம், வனம், ஆரண்யம். காடுக்கு என்னென்ன சொல்லியிருக்காங்க? அடவி, கானகம், வனம், ஆரண்யம் அப்படி சொல்லியிருக்காங்க. காட்டை குறிக்கும் வேறு பெயர்கள் அப்படி சொல்லிட்டு என்ன இருக்கு? நம்மளுக்கு புக்ல இருக்கும். கா, கால், கான், கானகம், அடவி, அரண், ஆரணி, புறவு, பொற்றை, பொழில், தில்லம், அழுவம். அழுவம்னாலும் காடுதான். இயவு, பலவம், முளரி, வல்லை, விடர், வியல், வனம், முதை அப்படிங்கிறது முதை, மிளை இதெல்லாமே என்னது? காட்ட குறிக்கக்கூடியது. இரும்பு, சுரம், பொச்சை, பொதி, முளி, அரில், அரல், பதுக்கை, கணையம்னாலும் என்னன்னு சொல்றாங்க? காட்டதான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சொல்லியிருக்காங்க. இனம் உறவு, சுற்றம், கிளை, ஒக்கல், பரிசம் இதெல்லாம் இனம். சோலை அப்படின்னு என்னன்னு சொல்றாங்க? காணா சோலை, உபவனம் சோலை, தண்டலை, நந்தவனம், பூங்கா, பொழில் இதெல்லாமே சோலை. கல்வி, கலை, வித்தை, படிப்பு இதெல்லாம் கல்வி. ஆசிரியர், ஆசான், உபாத்தியாயன், குறவர், தேசிகர் இதெல்லாமே ஆசிரியரை குறிக்குது. உதிரம்
செந்நீர், குருதி, ரத்தம் இதெல்லாமே உதிரம். ஊழியம், தொண்டு, பணி, சேவை, வேலை, ஊழியம். ஊதியம், சம்பளம், கூலி, லாபம், ஆதாயம், ஊதியம். ஒளி அப்படிங்கிறது என்னது? இந்த லீ வந்திருக்கு பாருங்க, வெளிச்சம். சுடர், கதிர், பிரகாசம். குழந்தை, குழந்தை ஏற்கனவே நம்ம பார்த்ததுதான். குழவி, மகவு, செய், சிசு, பிள்ளை, மழலை. கணவன், கொழுனன், தலைவன், பதி, நாயகன் இவங்கெல்லாம் கணவன். காற்று, வழி, மாருதம், தென்றல், ஊதை, பவனம் இதெல்லாமே காற்று. கேடு, கேடுனா நாசம், அழிவு, சேதம், சிதைவு இதெல்லாம் கேடு. தரித்தல், அணிதல், சூடுதல், சூடுதல் அதாவது தரித்தல், அதாவது புனைதல், அலங்கரிப்பாங்க இல்லையா, அதுதான் தரித்தல். ஆதி, முதல், ஆரம்பம், தொடக்கம், ஆதி. குடித்தல், இதுவும் பார்த்திருக்கோம். அருந்துதல், பருகுதல், சுவைத்தல் இதெல்லாம் என்னன்னு சொல்றாங்க? குடித்தல் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. இப்ப யானை சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த யானைக்கும் என்ன பண்ணிடலாம் பார்த்திடலாம். நிகண்டுகளில் யானையை குறிக்கக்கூடிய பெயர்கள். கயம், கயம்னா யானை. வேளம், களிறு, பிளிறு, கலபம், மாதங்கம் யானை. கைமா, வாரணம், அஞ்சனாபதி, அத்தி, அத்தினி, அத்தி, அத்தினி இது என்னது? யானை தான் சொல்றாங்க. அரசுவா, பட்டத்து யானை சொல்லுவாங்க. அரசுவா. அல்லியம், அனுபமை, ஆணை ரெண்டு சொல்லினா பாருங்க, ஆணை இதுதான் இது. இபம், இரதி, குஞ்சரம், வல்விலங்கு, கரி, அஞ்சனம் இது மாதிரி 21 பெயர்கள் நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க? யானையை குறிக்கக்கூடிய வேறு வேறு பெயர்கள். அன்பு, நேசம், பரிவு, இரக்கம், பிரியம். அழகு, வனப்பு, எழில், சுந்தரம், வடிவு, கோலம், சிங்காரம், வண்ணம், நிறம், அழகு. அரசன், மன்னன், வேந்தன், கோன், கோ சொல்லுவாங்க. புரவலன், நிருபன், கோ. அஹிம்சை, அஹிம்சைன்னா என்னன்னு சொல்றாங்க? துன்புறுத்தாமை, இன்னா செய்யாமை, அதுதான் அஹிம்சை. அறிவுரை, புத்திமதி, நல்லுரை, உபதேசம், அறிவுரை. அறிவு அப்படிங்கிறது உங்க உணர்வு, ஞானம், மதி, விவேகம், புத்தி, அறிவு. அடி, அடினா பாதம். தாள், கால், அடி. இரவு, ராத்திரி, கங்குல், நிசி, இருட்டு அப்படின்னு சொல்றாங்க. உணவு, ஊன், ஆகாரம், அடிசில், உண்டி அப்படிங்கறதெல்லாம் என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதெல்லாமே ஒரு பொருள் பல சொல், ஒரு பொருள் பல சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே என்னதானா ஒரே பொருளை தரக்கூடியதா தான் என்ன இருக்கும் அப்படின்னா இது வந்து அமைஞ்சிருக்கும். ஒரே பொருள் உங்களுக்கு கொடுக்கக்கூடியதை தான் குறிப்பிட்டிருப்பாங்க. ஆணை வந்து குறிப்பிட்டிருந்தாங்க இல்லையா, அதே மாதிரி இதுவே நம்ம ஒரு டாபிக்கா என்ன பண்ணிட்டு இருக்கோம், சிலபஸ்ல இருக்கக்கூடியதை கிளியர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். அவுட் சோர்ஸ் புக்ல இருந்து எடுத்து உங்களுக்கு நான் கொடுத்துட்டு இருக்கேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எக்ஸாம் போற வரைக்குமே என்ன பண்ணுங்க, வாட்ச் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.